அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு மிக மிக கொடூரமான சந்திர கிரகணமானது வருகிறது. இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். ஸோ மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து கண்டிப்பா பயனடையலாம். அதற்கு முன்னாடி இந்த சந்திர கிரகணம் எப்படி நிகழுது, இந்த கிரகணம்னா என்ன அப்படின்ற தகவலை நம்ம பார்க்கலாம். இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மார்ச் 3ஆம் தேதி அன்று நிகழக்கூடிய சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிரகணம் எப்படி நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நேர்கோட்டில் வரும் பொழுது பூமியினுடைய நிழல் சந்திரனை மறைப்பதால் இந்த கிரகணமானது ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர கிரகணத்தின் போது இந்த கிரகணம் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இதற்கு இரத்த நிலவு அப்படின்னு நம்ம பெயர் சுட்டலாம். முழு கிரகண நிலை எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 58 நிமிடங்கள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இது இந்திய நேரப்படி பார்க்கும் பொழுது மாலை வேளையில நிகழக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் சந்திரன் உதிக்கும் போதே இந்த கிரகணம் ஆரம்பிக்கிறதுனால நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்துடைய இறுதி நிலையை மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரகணம் எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில், அதாவது மாலை 4:58 மணிக்கு கிரகணம் தொடங்கக்கூடிய நிழல் கிரகணம் முழு கிரகணமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். மாலை 5:32 மணிக்கு முழு கிரகணம் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுது. அதே போல இரவு பார்த்தீங்கன்னா 7:53 மணிக்கு கிரகணம் முழுவதும் முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுது. இது இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாலை 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்துடைய உச்சகட்ட நிலையை நாம தெளிவாக பார்க்கலாம். இந்த கிரகணத்தை சூரிய கிரகணத்தை பார்ப்பது போலவே சந்திர கிரகணத்தை நாம பார்க்கலாம். சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால நமக்கு எந்தவித பாதிப்பும் நிச்சயமா ஏற்படாது. ஸோ சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன, இந்த கிரகணமானது எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறையும் அப்படின்றத நம்ம தெரிந்திருப்போம். மேலும் இதனை தொடர்ந்து இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் மகரம் ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். மகர ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த ராசி நேயர்கள் மிகவும் நன்றாக பேசி பழகக்கூடிய ஒரு அற்புதமான நேயர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பொது காரியங்களில் விருப்பம் உள்ள ஒரு நேயர் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். பொதுவாகவே மகர ராசி நேயர்கள் அதீத திறமைசாலியாக எந்தவித காரியத்தையும் செயல்படுத்தி சாமர்த்தியமாக முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நேரா இருப்பாங்க. உங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது இனிமையான உங்களுடைய பேச்சின் மூலம் பலரது உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கலாம். இந்த மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மகர ராசி நேயர்களுக்கு அறிவுத்திறன் நிச்சயமா அதிகரிக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் செல்வங்கள் உங்களுக்கு சேரலாம். அரசு தொடர்பான பணிகளில் பார்க்கும் பொழுது சாதகமான போக்கு உங்களுக்கு தெரியலாம். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் அகண்டு போகலாம். உங்களுடைய செயல்களுக்கு இருந்த தடை நிச்சயமா இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் நீங்கலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். பல வகை முன்னேற்றங்களும் உண்டாகலாம். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். தேவையான பண உதவியும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, எதையும் சாதிக்கும் திறமை சாமர்த்தியமும் உங்களுக்கு உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம்.
மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது அவர்களுக்கு உதவிகள் செய்யும் போதும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல வாகனங்களில் செல்லும் போது கவனம் முக்கியம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமாக இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் ஏற்படும். பெண்களுக்கு அறிவு திறமை நிச்சயமா அதிகரிக்கலாம். இனிமையான பேச்சின் மூலம் பெண்கள் பார்த்தீங்கன்னா எதிலும் சாதித்து காட்டக்கூடிய பொன்னான காலகட்டமாக மாறலாம். இதனால பெண்மணிகளுக்கு தகுந்த வெற்றிகளும் கிடைக்கலாம். தேவையான பண உதவியும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுடைய பதவி உயர்வுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். லட்சியங்கள் கைகூடி அமையலாம். மனதிற்கு நிகழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க நிதானமாக செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு லாபங்கள் உண்டாகலாம். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையலாம். கவனத்துடன் செயல்பட்டீங்கன்னா சிக்கல்களை நிச்சயமா நீங்க தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்கலாம். மன தைரியத்தால் வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு, அதாவது மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாட்களாக மாறலாம். இந்த நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மகர ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்கலாம். கல்வியில சிறந்த முன்னேற்றம் மாணவர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. மகர ராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். மேலும் இதனை தொடர்ந்து முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம கடைபிடிக்கக்கூடிய சில முக்கியமான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிந்து கொள்வது அவசியம். இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே நம்ம எந்த வித உணவையும் சாப்பிடவே கூடாதுங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாதுங்க. கோவில்கள் அனைத்துமே இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் நடை சாத்தப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல உணவுகள் ஏற்கனவே தயார் பண்ணி வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்ப்பை புள்ளினை போட்டு வைப்பது அவசியம். கிரகணத்தின் போது நவ கிரக துதியை நீங்க படிக்க செய்யலாம். அது போலவே சந்திர கிரகணத்துக்கான துதி ஏதாவது உங்களுக்கு தெரிந்தாலும் நீங்க படிக்க செய்யலாம். கிரகணம் முழுதும் முடிந்ததும் குளித்துவிட்டு ஆலய தரிசனத்தை நீங்க மேற்கொள்ளலாம். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தெய்வம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் தொழிலில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். கிரகணம் முடிந்ததும் பார்த்தீங்கன்னா பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு நீங்க உணவுகளை சாப்பிடலாம். இந்த சந்திர கிரகண காலகட்டத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறை பாடல்களை நீங்க படித்து வந்தீங்கன்னா கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன் கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்க செய்து வரும்பொழுதே உங்களுக்கு எந்தவித தோஷமும் ஏற்படாது. கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இதற்கு மிகுந்த சிறப்புகளை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும். பாசிட்டிவான எனர்ஜி உண்டாகலாம். இந்த கிரகணத்தால் கிரகண தோஷம் கண்டிப்பா உங்களுக்கு இதனால ஏற்படுத்தாது. கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்தை பின்பற்றுவது மகர ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மகர ராசி நேயர்களுக்கு சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். அதே போல கிரகணம் எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறையும்,
இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பின்பற்றக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.